திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட். இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலேயே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். ப்ளீஸ் உதவுங்க. இந்தியாவிடம் கெஞ்சும் வங்கதேசம். சீனாவுடன் கைகோர்த்த முகமது யூனிஸ் சிக்கல். வடகிழக்கு மாநிலங்களில் சீனாவின் ஆதிக்கம் அதிகரிக்கும் வகையில் வங்கதேச இடைக்கால அரசு முகமது யூனிஸ் செயல்பட்டு வருகிறது. இதனால் இந்தியாவின் நிலச்சுரங்க நிலையங்களை பயன்படுத்தி, விமான நிலையம், துறைமுகத்தை பயன்படுத்தி வெளிநாடுகளுக்கு வங்கதேச பொருட்களை ஏற்றுமதி செய்வதற்கான அனுமதி மத்திய அரசு நிறுத்தியது. இதனால் வங்கதேசத்தின் தொழிலதிபர்கள் கதற தொடங்கியுள்ள நிலையில் அந்த நாட்டை சேர்ந்தவர்கள் நம் நாட்டிடம் மீண்டும் அனுமதி கோரி கெஞ்சி வருகின்றனர். வங்கதேசத்தில் இடைக்கால அரசு நடக்கிறது. இந்த அரசின் தலைமை ஆலோசகராக முகமது யூனிஸ் உள்ளார். இவர் நம் நாட்டுடன் மோதலை கடைபிடித்து வருகிறார். அதோடு சீனா, பாகிஸ்தானுக்கு ஆதரவாக செயல்பட்டு வருகிறார். இதனால் நம் நாட்டுக்கு வங்கதேசத்திற்கும் இடையே உறவு என்பது மோசமாகி உள்ளது. இதற்கிடையே தான் முகமது யூனிஸ் சீனா சென்ற அந்த நாட்டின் அதிபர் ஜி ஜின்பிங் மற்றும் தொழிலதிபர்களை சந்தித்து பேசினார். அப்பொழுது அவர் தேவையின்றி நம் நாட்டின் வடகிழக்கு மாநிலங்களை இழுத்து பேசியது சர்ச்சையானது. சீனாவில் முகமது யூனிஸ் பேசுகையில், வங்கதேசம் என்பது முதலீட்டுக்கு சிறந்த நாடாக உள்ளது. கடல் வழி போக்குவரத்து வங்கதேசத்திற்கு உள்ளது. இந்தியாவில் வடகிழக்கு மாநிலங்கள் முழுக்க நிலத்தில் சூழப்பட்ட பகுதி. அங்கிருந்து கடலை அடைய முடியாது. இதனால் இந்த பகுதிகளில் நாங்கள் வங்கக்கடலை அணுகுவதற்கான கடல் பாதுகாப்பாளர்களாக இருக்கிறோம். இந்த நில அமைப்பு என்பது நல்ல வாய்ப்பை தரும். சீனா தனது பொருளாதாரத்தை பெருக்க இதை பயன்படுத்தி கொள்ளலாம். இங்கு பொருட்களை உற்பத்தி செய்யலாம், சந்தைப்படுத்தலாம், உலகின் பிற பகுதிகளுக்கு எடுத்து செல்லலாம் என்று கூறுகின்றனர். இது தொடர்பாக வங்கதேசத்தின் ஆயுத ஆடை உற்பத்தியாளர்கள் மற்றும் ஏற்றுமதியாளர்கள் கூட்டமைப்பின் முன்னாள் தலைவர் பரூக் ஹாசன் கூறுகையில், இந்தியா தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார். ஏனென்றால் நாம் அண்டை நாடுகளாக உள்ளோம். இரு நாடுகளுக்கும் நல்ல பார்ட்னர்களாக உள்ளது. இந்தியாவிடம் இருந்து டை, கெமிக்கல், மெஷின், நூல் உள்ளிட்ட பல பொருட்களை இறக்குமதி செய்கிறோம். இதனால் இந்தியா அதனை மனதில் வைத்து எங்களின் கோரிக்கைகளை ஏற்க வேண்டும். இந்தியாவுடன் எப்பொழுதும் நல்ல நட்பில் இருப்போம் என்றார். இப்படி இந்தியாவிடம் தொழிலதிபர்கள் கெஞ்சத் தொடங்கியுள்ள நிலையில் முகமது யூனிஸ் மட்டும் திருந்தவே இல்லை. தொழிலதிபர்கள் பிரச்சனையை சந்தித்தால் என்ன? எனது குறிக்கோள் இந்தியாவை எதிர்த்து மட்டுமே தான் என்ற பாணியில் செயல்பட்டு வருகிறார். ஏற்கனவே வங்கதேசத்தில் நடந்த வன்முறையால் அந்நாட்டில் தொழில்கள் முடங்கியுள்ளது. இப்பொழுது இந்தியாவும் வங்கதேச தொழிலதிபர்களுக்கும் செக் வைத்துள்ளது. இதனால் விரைவில் தொழிலதிபர்கள் வங்கதேச இடைக்கால அரசின் தலைமை ஆலோசகர் முகமது யூனிஸுக்கு எதிராக திரும்பலாம் என்கின்றார்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.